புகைப்பிடித்தல் மற்றும் மதுபானம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இவை புற்றுநோய், இதய நோய் மற்றும் பல ஆபத்தான நோய்களுக்கு காரணமாகும். தயவு செய்து புகைப்பிடிப்பையும் மதுபானத்தையும் தவிர்க்கவும். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஏய் அப்பா, அந்த வீடை எனக்கு எழுதி தர முடியுமா முடியாதா? இல்லை எல்லா சொத்தையும் பொண்ணு பேரில் எழுதிட்டியா? ஆமாண்டா, எல்லா சொத்தையும் உங்கள் அக்கா பேரில் தான் எழுதிட்டேன். என்ன இப்போ உனக்கு பெத்தவங்க மேலே அக்கறை இல்லை, அந்த சொத்து மேலே தான் அக்கறை இல்லை? ஓ அப்போ மொத்த சொத்தையும் உன் பொண்ணு பேரில் எழுதி வச்சுட்டல, சூப்பர். அப்போ நான் என்ன நாக்கு வலிக்கவா? டேய் கத்தாத, எல்லாரும் பார்க்குறாங்க. இது வீடு இல்லை, ரோடு. எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம், சரியா? நீங்கள் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. என்னாச்சு? ஏதோ பெருசாக சத்தம் கேட்டுச்சு, ஆனால் இப்போ ஒரு சத்தமும் இல்லை. என்னப்பா இவ்வளோ அமைதியாக இருக்கு? ஒரு வண்டியை கூட காணோம். சரியான போதை, அதான் இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. மறுபடியும் கேட்குறேன், அந்த வீடு எனக்கு இல்லையா? அக்காவுக்கே கொடுத்துட்டீங்களா? என் முன்னாடியே சிகரெட்டு குடிக்கிறியாடா? அதான் வீடு இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? சிகரெட் என்ன, உங்கள் முன்னாடி தண்ணி கூட அடிப்பேன். அப்பா, நீ எப்பயும் என்னை கெட்டவனாக தான் பார்த்த, ஆனால் நான் அவ்வளோ மோசமானவன் இல்லை. நிறைய பேத்துக்கு நல்லதும் பண்ணியிருக்கேன். அதனால தான் கடன்பட்டேன். அதை அடைக்க தான் வீடு கேட்டேன். ஆனால் நீங்கள் அக்காவுக்கு வீடை எழுதி வச்சுட்டீங்க. நான் எல்லார்கிட்டையும் சொல்லிகிட்டே இருப்பேன், எங்கள் அப்பா ஒரு வீடு வச்சுருக்காரு, அது எனக்கு தான். ஆனால் இப்போ எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்க போகிறாங்க. ஏ பாடு, எங்கடா உன் வீடு அப்படின்னு சொல்லி உசுப்பேத்துவானுங்க. என்னுடைய எல்லா முயற்சிகளும் தோல்வியிலே முடியுது. எனக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. இந்த லைஃபே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. அடைச்ச சொந்த வீடு இருந்தால் தான் பொண்ணு தருவேன்னு நான் லவ் பண்ணுற பொண்ணோட அப்பன் சொல்கிறான். ஆனால் எனக்கு வீடு இல்லை. இருக்கிற கடன் அடைக்க பேங்க்ல லோன் கேட்டா சொந்த வீடு உன் பேர்ல இருக்கான்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு வீடு இல்லை. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த பழங்காலத்து வீடு எனக்கு கிடைச்சிரும்னு நம்பி என் கூட பழகிருக்காங்க. ஆனால் அந்த வீடு எனக்கு இல்லையே. டேய், அந்த வீடு உனக்கு தான்டா. நான் முதவே உன் பேரில் எழுதி வச்சுட்டா அந்த வீடை விற்று அழிச்சிருவேன்னு நான் உன்கிட்ட சொல்லலை. நிஜமாவா? ஐயோ ரொம்ப நன்றிப்பா. அப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா நீ செத்துட்டடா. நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. ஐயோ கடவுளே, நான் உண்மையிலே செத்துட்டேனா? ஐயோ, என் வாழ்க்கையே போச்சா? ஆமாண்டா, நீ நானும் செத்து போயிட்டோம். அங்கே பாரு. அப்பா, நீங்கள் சாகலை, உயிரோட தான் இருக்கீங்க. சாரிப்பா எல்லாத்துக்கும்.